இப்போது நம்ம ப்ராக்டிக்கலுக்கு என்ன வைக்க போகிறோன்றத லைனாக ஆர்டராக பார்க்கலாம். எல்லாம் கவனமாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வச்சுருக்க ஆர்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோலை, இண்டோல் பாசிட்டிவ். ஈகோலையில் இண்டோல் பாசிட்டிவ் வரும். அதோடைய பிளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இண்டோல் எசெர்சியா கோலையோடைய பிளேட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த ஆர்கானிசம் போகலாம். அடுத்தது கிளப்ஷெல்லா ஆக்சிடோசா. பாருங்கள், இது கிளப்ஷெல்லா ஆக்சிடோசா. இண்டோல் பாசிட்டிவ், யூரியேஸ் பாசிட்டிவ், சிட்ரேட்டும் பாசிட்டிவ் வரும். இங்கே வந்து ஒரு டியூப் வந்து மிஸ் ஆகுது. இது வந்து கிளப்ஷெல்லா ஆக்சிடோசா. இதோடைய பிளேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து மியூகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மியூகாய்டாக இருந்துச்சுன்னா அது கிளப்ஷெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அடுத்தது என்ன ஆர்கானிசம்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ். சூடோமோனாஸோட ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போது சூடோமோனாஸோடைய பிளேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இதோடைய நார்மலாக இது சூடோமோனாஸாக இருந்துச்சுன்னா இந்த பிளேட் வந்து க்ரீன் கலரில் ஒரு ஃபார்ம் தெரியும். இந்த ஆர்கானிசம் வந்து ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட் மாதிரி தெரியும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆக்சிடேஸ் டிஸ்க் வைப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து இது சூடோமோனாஸா இல்லை அதர் ஆர்கானிசமான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஆக்சிடேஸ் டிஸ்க்கு வந்து விப்ரியோ காலரே அந்த ஆர்கானிசமுக்கு கூட இந்த ஆக்சிடேஸ் டிஸ்க் வைப்பாங்க. அடுத்த டெஸ்ட்டு போகலாம். இது புரோட்டீயேஸு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா H2S ப்ரொடக்ஷன் இந்த பிளாக் கலர் இருந்தாலே அது புரோட்டீயேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது. இதோடைய பிளேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபிஷ் இறந்து போனால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்வாமிங் க்ரோத்து. புரோட்டியோஸ் வளர்ந்துருந்துச்சுன்னா அந்த பிளேட்டில் ஒரு ஸ்வாமிங் க்ரோத், அதாவது சூரியன் எப்படி கதிர் விரிஞ்சு இருக்குமோ அந்த பாருங்கள் அதே மாதிரி அதை சுற்றி ஒரு கதிர்கள் விரிஞ்சா மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்வாமிங் க்ரோத், புரோட்டியேஸ் ஆர்கானிசம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ். இதுக்கு 2 தான் வைப்பாங்க. ஒன்று யூரியேஸ் பாசிட்டிவ் வரும், MMA பாசிட்டிவ் வரும். இதோடைய பிளேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன் இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலரில் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஆர்கானிசம் வந்து. ஏன்னா இந்த ஆர்கானிசம் வந்து கெரோட்டினாய்டு அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாக இந்த எல்லோ கலர் வருது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டெஃபைலோகாக்கஸ்க்கு கொயாகுலேஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று டியூப் டெஸ்ட்டு. இது வந்து டியூப் வச்சு டெஸ்ட் பண்ணுறது. இது வந்து ஸ்லைட் மெத்தடில் பண்ணுறது. இருங்க, அடுத்ததுக்கு போகலாம். இது வைடால் டெஸ்ட்டு. இது எலைசா மெத்தடு. இது RPR மெத்தடு. இது RA. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத இன்ஸ் வந்து நம்ம எழுதணும் எக்ஸாம் அப்போது. இது CRP, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் கிட்டு. இது ASO, ஆன்டிஸ்ட்ரெப்டோலைசின் O. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேராசைட்டாலஜி, ஹைடைட்டட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்கானிசம் வச்சாங்கன்னா இந்த நேமை நம்ம எழுதணும். அடுத்ததுக்கு போகலாம். இது வந்து ட்ரைகோசிஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது டேப் ஃபார்ம். இது டேப் ஃபார்ம். இது அஸ்காரிஸ் புழு. இப்படி தான் இருக்கும் அஸ்காரிஸ். இது வந்து மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிடர்வுட் ஆயில். இந்த ஆயில். இது VDRL ஸ்லைடு.
இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் வைப்பாங்க. நம்ம வந்து அதை வச்சு தப்பாக எழுதிடக்கூடாது. இது ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இருங்க, ஸ்லைடு இப்படி தான் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நம்ம இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து இந்த ஸ்லைடு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வைப்பாங்க. இது வந்து நம்ம VDRL ஸ்லைடு அப்படின்னு எழுதணும். பாருங்கள், பேர் இங்கே எழுதியிருக்கு. இது பிளட் கலெக்ஷன் செட் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். இதில் வந்து எல்லாமே நம்ம பிளட் கலெக்ஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ, நீடில் எல்லாமே கண்ணாடி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. பிளட் கலெக்ஷன் செட் அப்படின்னு எழுதணும். இது கேண்டில் ஃபில்டர் அப்படின்னு எழுதணும், பார்த்துக்கோங்க. இது வந்து இனாக்குலேஷன் லூப் அப்படின்னு தான் எழுதணும். இது வந்து NEC ப்ராத், இது ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதணும். இதுக்கப்புறம் இது RCM, ராபர்ட்சன் குக்டு மீட் மீடியம். இது ஸ்டெரைல் ஸ்வாப் அப்படின்னு எழுதணும், வெறும் ஸ்வாப்னு எழுதக்கூடாது. இது LJ மீடியம் அப்படின்னு எழுதணும். இது ஒரு மிஷினு, இதோட பேரும் எழுதணும், ஃபில்டர் பண்ணுற மிஷினு. அதுக்கப்புறம் இந்த பிளேட்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். இது மேக்கு, இது ட்ரக் பிளேட்டு, இது நியூட்ரிட்டியன்ட் அகார், NA நியூட்ரிட்டியன்ட் அகார். இது சாக்லேட் அகார். இது வந்து அகார் தயாரிக்கக்கூடிய பவுடர் அண்ட் ஃபைபர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாதாரண பிளேட்டும் எம்டி பிளேட்டும் இருக்கும், இல்லை க்ரோத் பண்ண பிளேட்டும் இருக்கும். இது NLFஆக இருந்தால் NLFன்னு எழுதணும், LFஆக இருந்தால் LF அப்படின்னு எழுதணும். இது பார்த்தீங்கன்னா NLF, எல்லோ கலர் இருக்கிறது NLF, பிங்க் கலரில் இருக்கிறது LF. அதுக்கப்புறம் இது வேக்சின் எழுதணும். அப்புறம் ஒவ்வொரு வேக்சினும் பேர் எழுதணும், அது எதுக்காக போடுறாங்க, எத்தனை மந்த் அப்போ போடுறாங்கன்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஸ்லைட் மெத்தட் தான். ஸ்லைட் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GPC, கிராம் பாசிட்டிவ் காக்கை வச்சுருக்காங்க, அது நம்ம ஸ்லைட் மூலமா ஐடென்டிஃபை பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா? போடுங்க. நான் எவ்வளோ கிளியராக வச்சேன். இது கிராம் பாசிட்டிவ் செயின். இப்போ அடுத்தது போகலாம். கிளஸ்ட்ரிடியம் டெட்டானஸ் நினைக்கிறேன், பார்க்கலாம் இது உள்ள என்ன இருக்குது. இது பாருங்கள், பார்க்கறதுக்கு ட்ரம் ஸ்டிக் அப்பியரன்ஸ் மாதிரியே இருக்கும். இதோட ஷேப்பை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது போகலாம். இது கிராம் ஸ்ட்ரெயின். இதில் வந்து கிராம் பாசிட்டிவும் இருக்கும், கிராம் நெகட்டிவும் இருக்கும். இதை வந்து மிக்சர் க்ரோத் அப்படின்னு எழுதணும். அடுத்தது போகலாம். இது என்னன்னு நீங்களே பாருங்கள்.
இந்த பிங்க் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதாவது பிச்சி போட்ட மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஒரு மெலிசாக ஒரு தின்னாக தெரியுது பார்த்தீங்களா, இழை மாதிரி, அதுதான் ஏஎஃப்பி. டிபின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பிங்க் கலரில் இருக்கிறது. நல்லா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ தான் எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய ஸ்பாட்டர்ஸ் இது எல்லாமே. இதை பற்றி நம்ம எழுதணும் ப்ராக்டிக்கல் அப்போது. தேங்க்யூ.